सीतापति सीतापति राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुग शौनक भीष्मदाल्प्यान् ऋग्वांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரமண யஜ்ஞத்துல நம்ம குந்தி ஸ்துதியோட பூர்த்தி பண்ணியிருக்கோம். எது வரைக்கும் பூர்த்தி பண்ணோம்? பீஷ்மர்களை போறாரு இல்லையா, இதே பங்காம்பகா பங்கேன பங்காம்பகா, அதாவது ஒரு சேர்த்து தண்ணியினால இன்னொரு சேரை கழுவ முடியாது, அசுத்தத்தால போக முடியாது. அது மாதிரி யாகங்களால மிருகங்களை பலி கொடுக்கறதுனால ஏற்கனவே பண்ண இந்த பாரத போர்ல என்னால் கொல்லப்பட்ட அந்த பாபத்துக்கு பரிகாரமா ஆகாது அது யாகங்களால என்று யுதிஷ்டிரர் அவிவேகன விஜృంభిதம் அப்படின்னு ஸ்ரீதர வியாக்கியானம் பண்றாரு. அவிவேகத்தினால் அப்படி குழம்பி போயிருந்தாராம். யாகத்துல பலி கொடுக்கக்கூடிய ஜீவன்கள்லாம் உன்னத ஸ்திதி அடையும் அந்த மந்திர பலத்தினால, வேத மந்திரத்தினால. ஆனா கலியுகத்துல அது போல மிருகங்களை பலி கொடுத்து யாகம் பண்றது பரிந்துரைக்கப்படலை. ஒரே ஒரு யஜ்ஞம் தான் பரிந்துரைக்கப்பட்டது, நாம சங்கீர்த்தன யஜ்ஞம் தான். அப்புறமா பாகவத சப்தாக யஜ்ஞம். இது மாதிரி சாத்விகமான யஜ்ஞம் தான், அதுவும் சாத்விகம் தான். யாகங்கள் பண்றதுலாம் சாத்விகம் தான். ஆனா கலியுகத்துல பரிந்துரைக்கப்பட்டது என்னன்னா இது போல இந்த ஞான யஜ்ஞம் தான், திரவிய யஜ்ஞம் கிடையாது. ஞான யஜ்ஞன்றது பாகவத சப்தாகம், நாம சங்கீர்த்தனம் இது போன்றதுதான். யஜ்ஞ சங்கீர்த்தன பிராயி சுமேதசா, நாம சங்கீர்த்தன யஜ்ஞம் தான் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் வருத்தப்படும் போது தன்னுடைய பிரஜைகளுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் வருத்தப்படாது. இது பீத பிரஜா துரோகாத்து சர்வதர்ம விவித்சயாம் ததோ வினசனம் பிராகாத்து எத்த தேவ விரதோ அபுதத்து. அதாவது வினசனம்னு ஒரு இடம் போர்க்களத்துல, குருஷேத்திரத்துல. அந்த இடத்துல பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில விழுந்திருக்கிறார். அவரிடத்துல இவர் ஆயுஷம் போனா மனசு சமாதானம் ஏற்படும், தாத்தா சொன்னா இவர் மனசு சமாதானம் அடையும்னு சொல்லிட்டு எல்லாமே பாண்டவர்கள் கிருஷ்ணன் என்ன பண்றார், இது பீஷ்மாச்சாரியர் பார்க்கலாம் பீஷ்மாச்சாரியர் பார்க்க போகலாம் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. யுதிஷ்டர் வரேன்னு சொல்றாரு, கிளம்புறாரு. அப்போ பீஷ்மாச்சாரியர் பார்க்கறதுக்கு பாண்டவர்கள்லாம் எல்லாம் கிளம்பி போறாங்க. வியாசர் தௌமியர் எல்லாமே வராங்க, ஒரே ரிஷிகள் கூட்டமா வராங்க. பகவானுடைய சங்கல்பம் ஈஸ்வரே ஆக்ஞி. பகவானுடைய சங்கல்பம் வியாசருக்கே தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா வியாசர் சமாதானப்படுத்துறார், கிருஷ்ணரே சமாதானப்படுத்துறார், தர்மபுத்திர சமாதானம் அடையல. அந்த அஜ்ஞானத்தை உண்டாக்குறதே கிருஷ்ணன் தானே. அது பீஷ்மர் வாக்கால இவருக்கு தர்மம் சொன்ன பிறகுதான் அவர் சாந்தி அடைய போறாரு. அது மட்டும் இல்ல, பீஷ்மருக்கும் இப்ப கடைசி காலம் அவருக்கு முக்தி அளிக்கணுன்ற நோக்கத்தோட தான் பகவான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினார். அப்படிதான் மகான்கள் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவர் வினேசனம்ன்ற ஒரு இடத்துல தேவவிரதோ அபுதத்து, ஒரு தேவலோகத்திலிருந்து கீழே விழுந்த ஒரு தேவன் போல விழுந்திருக்கிறாராம். அம்பு படைக்கல, பூமி ஸ்பர்சம் இல்லாம அம்பு படைக்கல படுத்துட்டு இருக்கார் பீஷ்மாச்சாரியார். அந்த சமயத்துல அங்க ஒரே பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள்லாம் வந்துட்டாங்களாம். தத்ர பிரம்ம ரிஷிய சர்வே தேவரிஷியஸ்ய சப்தம ராஜரிஷியஸ்ய தத்ராசன்னு திரஷ்டும் பரத புங்கவம். பீஷ்மாச்சாரியர் பார்க்கறதுக்காக அப்படி தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள் எல்லாமே பிரம்ம ரிஷிகள் எல்லாம் குழம்பிட்டாங்களாம். அதுல சில பேர் சொல்றாரு, பர்வதோ நாரதோ தௌமியோ பகவான் பாதராயனக
பிரகதஸ்போ பரத்வாஜः ச சிஷ்யோ ரேணுகா சுதः. அதாவது பர்வதர் வந்தாராம், நாரதர் வந்தாராம், தௌமிய மகரிஷி, வியாசாச்சாரியர், பகவான் பாதராயணர் வியாசாச்சாரியர் வந்திருக்கார். அதுக்கப்புறம் வந்து பிரகதஸ்பர்ண மூலியர் வந்திருக்கார். அப்புறமா பரத்வாஜர் வந்திருக்காரு. அப்புறமா தன் சிஷ்யர்களோட ரேணுகாசுதர் யாருன்னா பரசுராமர் வந்திருக்கார். ச சிஷ்யோ ரேணுகாசுதः. அவர் வசிஷ்டர் வந்தார். வசிஷ்ட இந்திர பிரமதா ஸ்திரிதः கிருத்சமதோ அசிதः. வசிஷ்டர், இந்திர பிரமதர், திரிதர், கிருத்சமதர், அசிதர் இவங்களாம் வந்திருக்காங்க. அது பிறகு கக்ஷிவான், கௌதமோ அத்ரிஷ்ச. அக்ஷிவான்ற மகரிஷி வந்திருக்கார், கௌதமர் இருக்கார், அத்ரி வந்திருக்கார். அத்ரிஷ்ச அத்ரிஷ்ச கௌஷிகோ அத சுதர்சனக. கௌஷிக மகரிஷின்னு யாருன்னா விஸ்வாமித்திரர், சுதர்சன மகரிஷி இவங்களாம் வந்திருக்காங்க. இன்னும் மற்ற ரிஷிகள்லாம் அந்நியச்ச முனைய, அந்நியச்ச முனைய கஷ்யப அங்கர் சாதய. அதாவது மற்ற ரிஷிகள்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய வசிஷ்டர், இந்திர பிரபதர், திரிதர், கிருத்சமதர், அசிதர், விஸ்வாமித்திரர். அப்பா எவ்வளோ ரிஷிகள்! ரிஷிகளுடைய பேரை கேட்டாலே புண்ணியம். ஆமா. அந்நியச்ச முனைய முன்னேக பிரம்மன் பிரம்மர் ஆதாதையோ அமலஹா. பிரம்மராதர் யார்? சுகாச்சாரியர் வந்திருக்காருங்க. பிரம்மன் பிரம்மர் ஆதாதையோ அமலாக அப்படிப்பட்ட பரிசு சுத்தமான பிரம்மனிஷ்டையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரம்மராதாதர், பிரம்மபூத நிலையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரம்மராதராகிய சுகாச்சாரியர் வந்திருக்காரு. அந்நியச்ச முனைய பிரம்மன் பிரம்மர் ஆதாதையோ அமலாக சிஷ்யர் உபேத ஆஜக்முகோ கஷ்யப அங்கிரசாதயா. தன் சிஷ்யர்களோட அந்த கஷ்யபர், அங்கிரசர் போன்ற ரிஷிகள்லாம் அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இவ்வளோ பேருக்கு வந்தால் பூஜை பண்ணணுமே. அப்போ அவர் என்ன வச்சிருக்காரு? பூஜை பாத்திரம் என்ன வச்சிருக்காரு? நம்ம கையிட்ட காலம் இருக்கும்போது எப்படி பூஜை பண்ணுவார் அவர் அப்படின் போது அப்போ சொல்றார், தான் சமேதான் மகாபாகான்னு உபலப்திய வசுத்தமக. இங்கே வசுத்தமன்ற பதம் முன் ஜென்மத்தில் வந்து அவர் வசுவா இருந்தார், வசுக்குல ஒருத்தராக இருந்தார். யாரு? பீஷ்மாச்சாரியார். வசிஷ்டருடைய சாபத்தினால்தான் இந்த மனுஷ பெரியவர் கிடைச்சிது. ஏன்னா வசிஷ்டருடைய பசுவை பிடிச்சி கட்டினதுனால வசிஷ்டருடைய சாபத்தினால கங்காபுத்திரர்களாக பிறந்தார்கள் அந்த 7 குழந்தைகள். அதில் வந்து இந்த 8 அஷ்ட வசுக்கள் இல்லையா, அதில் 8வது குழந்தையாக பீஷ்மாச்சாரியார் தான் எஞ்சி நின்னது. மற்ற 7 குழந்தைகளும் கங்கையில் போட்டு அவளுக்கு சாப மோஷனம் பண்ணிட்டான் கங்காதேவி. சந்தன மகாராஜாக்கும் கங்கைக்கு பிறந்த புத்திரர்கள்ல தான் இந்த பீஷ்மாச்சாரியார். அதாவது வசுக்கள் வந்து ஆகாசத்தை சஞ்சரிக்கும் போது வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் போய் அந்த பசுவை எடுத்து கட்டிட்டாங்க. பசுக்களை எடுத்து போகும்போது தான் உடனே வசிஷ்டர் சாபம் கொடுத்துட்டார். அந்த பசுக்களை நீங்கள் திருடுகிறீங்களே, பசுக்களை எடுத்து கட்டினீங்களே, அதனால நீங்கள் பூமியில மனுஷலா பிறக்க கடவீர்கள் என்று வசிஷ்டர் சாபம் கொடுத்ததுனால எங்களுக்கு சாப மோட்சணம் சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த அஷ்டவசுக்களும் கேட்டாங்க. ஆனா சாப மோட்சணம் உடனே உங்களுக்கு யார் இந்த பசு கட்டினாங்களோ அவங்க மட்டும் பூமியில நீண்ட நாட்கள் கஷ்டத்தை அனுபவிச்சாகணும். மற்றவர்கள்லாம் உடனே சாப மோட்சணம் ஏற்பட்டுடும். அதனால நீங்க உங்களுக்கு சிறந்த தாயை தேர்ந்தெடுங்கள். நாங்க சாதாரண தாய்கள் வீட்டில் பிறக முடியாது அப்படின்னா கங்கா தேவி உங்களுக்கு தாயா இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னதால, அதனால கங்கா புத்திரர்களாக அந்த 8 வசுக்கள் வந்து சாபத்தினால பிறகுறாங்க. இந்த மகாபாரத்தில் வரக்கூடிய கதை இது. அப்போ சந்திர மகாராஜாக்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது, நான் என்ன செய்தாலும் நீங்க ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி கேள்வி கேட்டால் உங்களை விட்டு நான் பிரிஞ்சிடுவேன் அப்படின்ட்டு கங்காதேவி ஒரு பிரதிஜை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் சந்திர மகாராஜா. அப்போ சந்திர மகாராஜா கல்யாணம் பண்ணிட்டு கங்காதேவியானவள் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க கொண்டு போய் கங்கையில போட்டுடுறான், மதம் பண்ணிடுறான். ஆஹா, இவ என்ன இது அநியாயம் பண்றாளே, இது கேட்கக்கூடாதுன்னு சொல்றாளே, கேட்டா நம்ம விட்டு போயிடுவாளேன்னு கடைசியில 7 குழந்தையும் விமோச்சனம் அடைய வச்சுட்டா. அந்த வசுக்கள் சாபத்தினால வசுக்கள், அந்த அஷ்ட வசுக்கள் மனுஷனா பண்ணாங்களே, அந்த குழந்தைகள்லாம் உடனே விமோச்சனம் பண்ண வச்சுட்டா. இந்த 8வது வசுவாகிய பீஷ்மாச்சாரியார் அந்த குழந்தைய கொண்டு போகும்போது தான், கங்கையில போடும்போது தான் நிறுத்து,
நீ அவ்வளவுதான் அநியாயம் பண்ணுவ, நீ உன்னை ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக நீ 7 குழந்தைகளை கொண்டுட்டியே, அதான் இந்த 8 குழந்தை கொல்லாத அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப இந்த குழந்தைய நான் கொல்ல மாட்டேன், ஆனா இந்த குழந்தை தான் வசிஷ்டருடைய சாபத்தினால, ஏன்னா பசுவை கட்டினது, வசிஷ்டருடைய பசு காமதேனு கட்டினது இவர் தான். அதனால இந்த குழந்தைகளுக்கு நான் வில் பயிற்சி போன்ற பரசுராமர் இடத்துல வந்து பல பயிற்சிகள்லாம், பரசுராமருடைய சிஷ்யர் இவர். கங்காதேவி இவருக்கு நல்ல இவங்களுக்கு நல்ல குருகுல வாசத்துல நல்ல பயிற்சிலாம் நல்லா ட்ரெயின் பண்ணி நான் அப்புறம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எட்டும் போயிட்டான். இனிமேல் நான் உங்களோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு, என்னை ஏன்னு கேள்வி கேட்டா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னால போயிட்டாகும் கங்காதேவி. அதற்கு பிறகுதான் சந்தன மகாராஜா ரொம்ப வருத்தப்படுறார். அதுக்கு பிறகுதான் கங்காதேவி தன் பிள்ளைய கங்காபுத்திரனாகி அந்த பீஷ்மாச்சாரியர் நல்ல ஆயுத பயிற்சியோட சிறந்த வில்லாளியாக கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். அதனால சொல்றாரு, வசுக்குழு உத்தமமானவரே. அதனாலதான் பூமி ஸ்பர்சம் இல்லாம அம்பு படிக்கல படுக்கல. அவர் நித்திய பிரம்மச்சாரியாகவே இருந்தார். தேவபிரதர் பீஷ்மர் அப்படின்னா பயங்கரமான சபதத்தை செய்து வரான். இன்று முதல் நான் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன். அப்படியேப்பட்ட பீஷ்மாச்சாரியார் அவரு ஏதோ தவறி விழுந்த ஒரு தேவதை
மைக்கு போயிடுச்சு. சரி, இது வரேன்.